நாங்கான ரூட்ல வந்துருக்க. என்ன என்ன ரொம்ப பேசிருக்க? என்ன இங்க வரு. நான் கேக்குறேன், இந்த டிவிஎஸ் 50க்கு அப்பாச்சி ஹெல்மெட் தேவையா? எதுக்கு இந்த இதுக்கு உனக்கு இது தேவையா? இந்த டிவிஎஸ் பட்டிக்கு இந்த இது தேவையான்னு கேக்குறேன். பொம்பளை புள்ள ஆள் நல்லா இருந்தா மட்டும் போதாது. ஆம்பளை புள்ள ரொம்ப ஆளு அடக்க அடக்கம் தேவை. ஆம்பளைக்கு முதல்ல மரியாதை தேவை. நான் உன மரியாதை குறவா கையில புடிச்சா ஆம்பளைக்கு பாவாடைக்குள்ள முன்னாடி ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க இல்லாம உனக்கு நான் மரியாதை கொடுக்காம பேசுனேனா? நெஞ்ச பிடிக்கிற நெஞ்ச மட்டும் புடிச்சேனே, அதை மட்டும் பாத்துக்க. இன்னும் அதை புடிச்சிட்டு போட தூமே குடி. ஒட்டு மசுர வச்சு ஊரே மாத்திர கிறுக்கு முண்டை. எங்க இந்த ஊர்ல கேட்டுக்கடா, வல்லப்பம்பட்டியில இருந்து இந்த ஏரியா பூரா கேட்டுக்கடா. முத்துவேல் வந்து அசிங்கப்பட்டு போனேன். என் மயிரை பிடிச்சிருக்கா நெசமே ஒரிஜினலாமா? மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு நான் மண்டையில ஒட்டு மசுன்னு சொல்லல. இந்த மசுரை நீ எதுக்கு பாக்குற? ஏப்பு இந்த மசுரைக்கு நீ பாக்குற? எனக்கு தேவை மயிரா. இந்த மசுரை உனக்கு தேவை மசுரா? ரொம்ப நல்லா இருக்கா, வாய் சரி. ஆம்பளை நல்லா இருக்கிறேன் கேள்விப்பட்டேன். எங்க வாத்தியார் முத்துவேல போட்டு மிரட்டியாமல 3 வருஷம் ஆச்சு இந்த உங்க வாத்தியார் முவரே பார்த்து. அப்படியா? வல்லப்பம்பட்டியில சத்தியபிரியா முத்துவேல் தான் போடுவாங்க. நான் எழுதி போட்டல இருந்து உங்க முத்துவேலே போடுறது இல்ல. ஏன் எழுதி போட்டா? முவரே சரியில்லாமத்த. அதான் இன்னைக்கு ஓங்கரங்க என்கிட்ட மாட்டற. இன்னைக்கு ஓங்கர வந்து என்கிட்ட மாட்டற. நீ எழுதி போட போறேன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நீ பேக்க? சத்தியபிரியா தங்கராசு அல்டா சொல்ற பெரியாள் இல்ல. இழுச்சா பேர் அவங்கிட்ட காட்டி போய்க்க. கிடைச்ச இழுச்ச நீ தானடா? எனக்கு கருத்து இழுத்தாதற்கு நீ தாண்டி. இதுக்கு உங்க முத்துவேலையா கூட்டிட்டு வர முடியும்? இதுக்கு உங்க முத்துவேலையா கூட்டிட்டு வர முடியும்? சங்கராஜ் தொங்கு. நீ சத்தியபிரியால புடிச்சல. சத்தியபிரத்து உன் சட்டிய கலட்டுவே. வா நொட்டி பாரு. திட்டும் மாடி ஓட்ட மனுஷன். இங்க மாமா சத்தியபிரியா வேண்டாம். ஓடா போடு. ஓடான்ட்டு அங்க கடிக்காத. ராமாசாமா பொம்பளை கூட வாய் பேசலாமாயா? விடாதடா. நான் விட மாட்டேன். இத போய் விட்டு யார் கேஸ் கொடுத்து மாட்டிக்கிறது? ஒரு பெண் இவ்வளவு தூரம் பேசுறான்னா மண்டையில கணம் இருக்கு. இருக்கு. மண்டையில மட்டுமா சத்தியபிரியா கணம் இருக்குது? அது எனக்கு தெரியாதுப்பா. நாங்க மேடவே அளக்குறிய. ஆமா. என்ன பெரிய சர்வேர் மகளா நீ? எங்க மேடை நாங்க காலையும் தூக்குவோம், கையையும் தூக்குவோம், மண்டையும் விடுவோம், எல்லா வேலையும் பாப்பா. காலை ஏடி கோலுக்குள்ள விடுற பார்த்தா எதுக்கு? வேண்டாம் வேண்டாம் தங்கராசு, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க வேணப்பு. நான் என்ன சொல்றேன்னா தம்பி கீழே விழுந்தா நல்லா இருக்கு. அப்படி இல்ல மாமா. இங்க பாரு சத்யபிரியா, என் குணம் உனக்கு தெரியாது. வெள்ள பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி போட்டாலும் அதை எடுத்து நக்கு நக்குவேன். அது சரி. நீ பேப்பர்லயே நீ அந்த நக்கு நக்குறவன் பொம்பளை எல்லாம் கிடைச்சோம்னு வச்சுக்க. ஆனா நீ நான் ஒன்னே சும்மா வர மாட்டேன். நான் ஒன்னே சும்மா அல்டாப்பு புல் டாப்பு. சத்யபிரியா என்ன என்ன பேரு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? பேரு சொல்லத்தானே பேரு வச்சிருக்காங்க. மூத்தரம் தெரிய கத்திரிக்க பொம்பளைக்கு கொடுக்கறிய உனக்கு வெக்கம் இல்லையா? வல்லப்பம்பட்டியை சேர்ந்தா அப்பா அவர்கள் எனக்கு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்த அப்பா அவர்களுக்கு என் சரவு என் நாடக சரவு வணக்கம் வணக்கம். இதான் உலக வழக்கமே. என்னது? ஆம்பளை அடிச்சுக்கிட்டு செத்தாலும் ஒருத்தன் கேட்க மாட்டேன். பொம்பளை நிப்பாட்டுமா பேச்ச குறை. முதல்ல ஆம்பளைக்கு ஆம்பளை மனசுல என்ன கொடுத்தா போத. நீ என்ன நக்கி நல்ல தண்ணி குடிச்சு போடுவ. நீ இப்ப என்ன சொன்ன? நான் இப்ப உன்னை நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த நேரத்துல உன்னை நான் அடி கூட்ட முடியும். ஐயோ பப்புனுக்காரன் என்னை கைய பிடிச்சி இழுத்துட்டான்னு சொன்னேன்னு வச்சுக்க, அங்க யாரு சார் உங்க உட்கார்ந்து இருக்காங்க பாரு, குமுறு குமுறு குமிறி போடுவாங்க. ஆனா நான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சேன். அவருக்கு தெரியும், கேட்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் தங்கராசு இந்த மாதிரி லூசு மண்டி எல்லாம் தொட மாட்டாண்டு. எனக்கு தெரியும் சத்யபிரியா அப்படி ஆள்கிட்ட போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியே இதுல கூட்டி வந்து ஆமா உன்னை பெரிய புல்லாட்டல கூட்டி வந்தாங்க. ஆமா உன்னை போட்டு இதுட்டாங்க. உன்னை போட்டு நக்குனாங்க. உன்னை போட்டு வெட்டற மணி கம்மாக்குள்ள போட்டு திட்டு திட்டு உன்னை போட்டு மைத புடுக்குற. ஏன்டா இது யாரு கொலவரியா வச்சு ஒரு பொம்பளை ரப்பர் திறன் இந்த வந்துச்சல ஓத்தாமல அவர் மூத்திரத்தை வாங்கி குடுறீ. ஓத்தாமல நீ அவர் மூத்திரத்தை வாங்கி நீ எனக்கு குடுக்க எவ்வளவு போராமப்பட்ட. அது தாங்க முடியாம தான் உனக்கு கொடுத்தாங்க. சரி உனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்காரு, எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஆமா நானும் மூத்திரத்தை குடிக்கிறேன், நீனும் மூத்திரத்தை குடி. நான் வந்து கையில பிடிச்சு குடிக்கிறேன், நீ நேரா வாயை வச்சு குடி. ஏன் நீ கையில வாங்கி குடிக்கிற மாதிரி நீ குடுத்துற? உனக்கு தான ஓவரா குடுத்தாரு.
நீ நானாச்சே ஆம்பளை மூத்திரத்தை குடிக்கிறேன், நீ எங்க பொம்பளை மூத்திரத்தை வாங்கி குடி. அத குடமா குடிப்பேன், ஆம்பளை மூத்திரத்தை மட்டும் குடிக்க மாட்டேன். ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டுக்கான், தலை வலிக்க தேவையா? ஐயோ அப்ப எனக்கு வேணாம். உனக்கு வேணாமா? ஆனா ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ சத்யபிரியா? என்ன பண்ணுவேன்? உன்னை பார்த்து எனக்கு தெரியும் நீ எப்பேற்பட்ட ஆளு. ஆனா உன்னைய 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு பேரு கூட உள்ள ஓட்டு ஓடி போயிருவேன். உன்னை 10 நிமிஷம் பார்த்தாலுமே 6 மாசத்துக்கு ஆம்பளை நினைப்பே பொம்பளைக்கு வராம போயிடும். எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? அப்படி நினைப்பு வரலையா? 2 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் உரசி இதுல வை. நீ உன்னை பார்க்கல 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அரைச்ச அப்பன இருக்குது. மிளகா லேட் ஆக மிளகா அப்படி இழுத்து கொட்டிக்க. ஆமா அரைச்சது திக்கு திக்கு திக்கு. அப்படி வேணாலும் எரிஞ்சிரு போகுது, ஆனா ஒன்னைய மட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா பெட்ரோல் வாங்கி ஊத்து. ஆம்பளை வடை எனக்கு பிடிக்காது. ஆம்பளை வடை பிடிக்காது. அதனால பாடி ஸ்ப்ரே போட்டு வந்தா. ஆமா ஆனா அதுக்கு நான் சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? அப்ப உனக்கு என்னயா? உனக்கு என்ன தெரியும்? நான் உனக்கு வேணாம்னா சொல்லு. அந்த நாய் ரொம்ப நேரம் எங்கனா உலாத்திட்டே இருக்கு. சரி என்னப்பா? சித்தப்பு தொட்டியாவட்டி பேர் என்னப்பா? சரவணே. சத்யபிரியா பாவடே அவுக்கு சொல்லி கொடுத்துருக்காப்புல. சும்மா இல்ல, சரவணன் சித்தப்பாக்கு நன்றி. தொட்டியாவட்டி வா பேசி பாரு. என்னத்துக்கு? அவர் இப்ப சொன்னாரா சத்யபிரியா நீ டவுசர் அவுக்கணும்னு அவர் சொன்னாரா? எப்படி உன் வாயில? அவர் மனசுல ஓடுறதுக்கு கண்ணாடியா தெரியுது. ஆமா உங்களுக்கு தெரியும். தெரியாம தெரியாது, உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? உனக்கு தெரியும். புடுங்கடா நோத்த மனடே ஓடங்க. என்னடா தண்ணி பழத்து வாயில வச்சுக்க. அப்படியா? எது தடிகளுக்கு உருவாயிட்ட சத்யபிரியா? என்னது நீ பேச்ச ஆரம்பிச்சு? நீ நினைச்சு பாரு எப்படி வந்தோம்னு. நீ நினைச்சு பாரு. ஓதி பாப்பமா என்ன நீ கிழிச்சு கேப்ப நட போற. எப்படி வந்தாலும் என்ன நிக்கிறவங்க நினைச்சு பாக்குற. உனக்கு கிழிச்சு நீ கேப்ப நட போற. நான் பாத்துக்கறேன். யார் வந்தேன்னு அத நினைச்சு பாரு. கிழிச்சு கேப்ப நட. ஓ வயக்காட்ட உழுதாகணும். இப்படிதான் வீரமணி பையன் என்ன செஞ்சா அன்னைக்கு பெருங்குடி நாடத்துக்கு சொல்லி போட்டுருந்தேன். வீரமணி பையன் உன்னை செஞ்சானா? ஆமா நான் சொன்னேன். கேட்டே அவன் வேணாண்டா தம்பி ஒத்தமலே கழுத்து இருக்கற. இங்க பாரு வேணாண்டா நீ கழுத்து இருக்காத. நான் வேற எதுவும் இருக்க வேண்டியது இருக்கு. நான் சொன்னேன் அந்த நெளிவு பூதியா போச்சு. அப்படியா? அப்ப நான் சும்மா விட மாட்டேன் சத்யபிரியா. நீ பேசினாலும் பேசுவே. என்ன இப்படியே சொல்றியா மாமா? சும்மா விட மாட்டேன். நான் சொல்றேன் உனக்கு புரியுதா? உன்னை சும்மா விட மாட்டேன். பசு செலவுக்கு காசு கொடுத்துட்டா விடு. அது வேற எவள்கிட்டயாச்சும் போய் பேசியா? பசு காசுக்கு வாங்குறது, காசு வாங்குறது, ஓட்ட காசுக்கு வாங்குறது, அத வேற எவளாச்சும் பாரு. ஒன்னே மாதிரி பொம்பளை படுறாட்டே பொம்பளை, ஒன்னே மாதிரி படுற பொம்பளை ஒத்தகத்த மோதி பாப்போமா? நீ தூக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க என்ன நீ தாங்க மாட்டே. ஆமா வீச்ச வந்தா தாங்கத்தான் மாட்டே. ஆமா மோந்து பாரு. என்னத்துக்கு மோந்து பாரு? அப்படியே பாடிஸ்பிரே வச்சிருக்க. இல்ல மோந்து பாரு. ஏன்னா நீ வீச்ச எடுத்தவளா பார்த்து பழக்கத்துல உனக்கு நீ வாயா இப்படித்தான் வர்றாலப்பல மண்டைய போட்டு அமுக்குவியா? ஒரு வளரும் பையனை ஆரம்பத்துல மண்டையில அமுக்குனா சொல்ற ஒரு வளரும் பையன் பேரு சொல்ற எப்படி முடி முளைக்கும்? ஏற்கனவே 25000 கொடுத்து அப்படியா? அப்ப மோதி பாப்போம். அட வரட்டுக்க லட்டாட வாரியா சண்டைக்கு. வரட்டுக்க லட்டாட வாரியா சண்டைக்கு வரதாச விட்டுட்டா பாப்போம் வரதாச. இது சும்மா கடுத்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாரா? இது சும்மா கடுத்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாரா? இது கொண்டே கொண்டே ஆட்டிக்கிட்டு கொண்டே வந்துட்டா. இது கொண்டே கொண்டே ஆட்டிக்கிட்டு வெற்றிலே முருகம்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. வெற்றிலே முருகம்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. சத்யபிரியா பாவாடை கிளம்ப வச்சா அருப்புக்கோட்டையில உங்க அத்தை செருப்பு தைக்கையில, அருப்புக்கோட்டையில உங்க அத்தை செருப்பு தைக்கையில நான் இல்லன்னா உங்க அத்தை நாடி போயிருவாள். உங்க அத்தை நாடி போயிருவாள். காரியா வெட்டியில நோத்தா கருவாடு விக்கையில, காரியா வெட்டியில நோத்தா கருவாடு விக்கையில, மந்திரி ஓடையில ஒப்பே மாடு வெட்டையில அத புடிச்சு போட்டாங்க வாயில திரிச்சு போட்டாங்க. பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விக்கையில, பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விக்கையில நானே இல்லன்னா உங்க அம்மால பருப்படுத்துவாங்க. உங்க அம்மால பருப்படுத்துவாங்க. அப்படியா சத்யபிரியா? பொம்பளையாச்சனை பாத்துக்கிறீங்க இல்லன்னா நான் விட மாட்டேன் பாத்துக்க. ஆமா சத்திய கிளியா? அப்படியா நொப்புடியா?
அப்படியா சத்திய பிரியா மொவரைய என்ன என்ன அப்படியா நுப்படியா அழகா இருக்குன்ற ஆணவத்துல ஆடாத அப்படித்தான் ஆடுவேன் அப்படியா ஆமா அப்ப மோதி பாப்போமா பாரு மோதிய போ ராமதாஸ் மாமா உன் முகத்துக்காண்டி பாத்துக்கிறீங்க ஏன் முகத்துக்கு ஏன்டா பாக்குற அண்ணே ராமதாசனே உனக்காண்டி நான் பாக்குறேன் என்னடி லூசு முண்டை ஒரு நாளைக்கு மச்சாங்கிறேன் மாமாங்கிறேன் அண்ணேங்கிறேன் வளரும் பிள்ளைய கெடுக்க கூடாதுன்னு பாத்துக்கிறீங்க ஒன்னும் சொல்லு அண்ணன் சொல்லி தொலை இல்லாட்டி மச்சான்னு சொல்லி தொலை அண்ணே பாருண்ணே ஓடி வாத்தால அண்ணன்டா ராமாசு வெண்ணி எடுக்க போன அர்த்தம் அதான் மேடம் வாங்க நம்ம டீலிங்க போட்டு பார்ப்போம் உங்க தொகுதியை லேசா பிரிச்சு வச்சுக்கோங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாது ஓகே என்னைக்கு ஆம்பளை வடை எனக்கு ஆகாது ஆமா ஆமா உனக்கு எப்படி ஆகும் ஏன் நமக்கு ஆம்பளை வடை அடிக்கல ஆம்பளே வாடை அடிக்காது 7 8 பிள்ளை பெத்த மஸ்துக்க பெத்த போடி லூசு இடமாட்ட தவிர்த்தாலும் தவிர்த்திருக்கான் ஆமா அப்புறம் என்ன அதானே ஆம்பளை வாடை அடிக்காத அசிங்கப்பட்டால் சத்தியபிரியா அண்ணா குண்டி கவர்ல தூக்கு போகுது வா கழட்டி தாரே சத்தியபிரியா ஆம்பளை கிட்ட வச்சுக்கிறேன் ஆம்பளை வாடை அடிக்கிறவன் எப்படி பிள்ளை வத்த போய் திருவண்ணாமலையில இருந்து போய் உட்கார்ந்துக்கிறேன் எதுக்கு அதான் இது எனக்கு சக்கலத்து மக கும்பகோணத்துல கோலம் போனா தஞ்சாவூர் இருந்து ஆமா பாத்துக்கிருவா வேலைய பாப்பா சத்தியபிரியா நான் செஞ்சா நீ செய்வியா நான் செய்ய மாட்டேன்டா தங்கராசு நீ செய்யலாம் செய்ய வப்பே பாப்பமா மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில தொங்குது 2 மாங்கா 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 குண்டு மாங்கா அடியில தொங்குது 2 மாங்கா ஓரமா போகுது இந்த மாங்கா ஏய் எதை எடுத்தாலும் 10 ரூபாய் விலையை கூட்டிட்டியாடா கூட்டிட்டேனா சாரி 10 ரூபாய்க்கு 3டா 3 10 ரூபாயா இப்படி சொன்னா நான் நிறைய வச்சிருப்பேனே மதுரே குளுங்க குளுங்க நீ நஞ்சாண்டி பாட்டு பாடி பாப்பமா லாலா கட்ட சாந்தி பொண்ண போறேன்னு நான் ஏந்தி சத்யா கவனத்தை செதற விடக்கூடாது நீ கூப்பிட்டுனே வரதுக்கு நான் ஐட்டமா அதான் வர நேரம் கேட்சப் பண்ணிட்டு போ நீ சொல்லி நான் செஞ்சா எனக்கு என்ன மவுசு அப்ப மாத்திரை போட்டுக்க தனியா போடுவோம் மாமா வர்றப்பே செய்ய தரமில்ல மலந்து போட்டு இன்னொரு வாட்டி வா தனியா போட்டு ஒரு காலை ஓட்டிடா சரியா வருவா தன்னானே தானே தன்னானே தானே தனனாவை தனனா செம்பந்தி பூமுடிச்சு சின்னக்காவை என்னக்கா வச்சு தாத்தா எந்திரிச்சா கொள்ளக்கா இந்த பள்ளக்கா என்னமோ சாலையோடு கெட்ட விளையாடு உனக்கு எது தெரியாதா அவனுக்கு மட்டும் பானியில தூமி நான் பாடுறதுக்கு நான் இருக்கேன் நீ ஆடுது எங்க அவுத்து போட்டு ஆடு சும்மா ஒண்ணு சும்மா முண்டமா கூட ஆடு இது பொம்பளைக்கு அழகு இதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன் என் புருஷன்காரன் அது அடிப்பானே அதை கட் பண்ண பெரிய அருவா எடுத்துட்டா ஆத்துல ஆலையோடு கென்ற விளையாடும் என்னம்மா ஆபரேஷன் பண்ண தையல் பிரிஞ்சிருமா பயப்படுது
என்ன மயத்துக்கு ஓவர வாய் பேசுற? ஏமா நம்ம கத்திரிக்காய் மூட்டை மூட்டுறதுக்கு வெண்டிக்காய் மூட்டை மூட்டுறதுக்கு கோனூசி வச்சிருப்போம்ல, சடம்பு ஓட்டு அதை எடுத்து தச்சு விட்டுருவோமா, வெளியே வராம இருக்கும். ஊராஞ்சிருக்கு போட்டு அதுக்காண்டி நம்ம இந்த மாடை சும்மா விடக்கூடாது. என்னமா வச்சு செஞ்சாத்த நம்ம வேலை என்னன்னு தெரியும். ஓகே மாமா, என்னைக்குமே பயப்படக்கூடாது. பயந்தோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. கோட்டகிட்டி ராசப்பா இவ கூத்து ரொம்ப டக்கரப்பா, இந்த மணப்பாறை சத்திய பிரியா உடலே நான் தொடலே, எனக்கு அத்தன்றதுனால நான் தொடத்த விரும்பல. கடலை இன்னா கடலே இவ பெருச காத்து கடலே, கடலை இன்னா கடலே இவ பெருச காத்து கடலே, கடலை இன்னா கடலே யா காம கடலே. கடலை இன்னா கடலே இவ பெருச காத்து கடலே. இந்த மாடு கரெக்டா அடிதான் பாக்கணும். எங்கம்மா எங்க ராமபாசாமா நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? பப்புனோட கையை பட்டுச்சா வரல இல்ல, படக்கூடாது. நம்ம எல்லாம் படாம செஞ்சுட்டு ஓடிடணும். அந்த பிள்ளைய கூப்பிடு. ஏய் மாமா, பட்டுச்சுனா தான் பிரச்சனை மாட்டிக்கிடுவான். அதனால வரலங்கிறாடா. யாரு உள்ள? மாமா ராமதாஸ் வந்திருக்காக. வர்றாளா? அங்கிட்டு ஓடி போயிட்டாளான்னு கேள்றேன். என்னவா என்னது? அப்படி போறதுன்னா போ, அந்த 11 ரூபா தர்றேன். வெதர்ல கடிச்சிராம அங்க வச்சிருக்க. போட போட போடி பையல புத்தி கட்ட மரபையல, போட போட போடி பையல புத்தி கட்ட மரபையல, போட போட போடி பையல புத்தி கட்ட மரபையல. எனக்கு சின்ன பல்லரி என்னமோ பேசி, உனக்கு எனக்கு சண்டை இங்க ஓட போடு மண்ட, உனக்கு எனக்கு சண்டை இங்க ஓட போடு மண்ட, அட உனக்கு எனக்கு சண்டை இங்க ஓடைய போடு மண்ட. ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். என்ன பெட்டியை மட்டும் மாதிரி
அவங்களோட பாப்போமா இளமை இதோ இதோ இளமை இதோ இதோ இளமை இதோ இதோ தந்த எல்லோருக்கும் இது தந்த இளமை இதோ இதோ முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே 30 கோடி தேவர்களே வந்தன வந்தானம் தந்தோமயா மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு மாலையிட தேடி வரும் நாளு என்ற நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால அடி முத்து முத்து கண்ணால உனே நொட்டா வந்தேன் ஆடு நம்ம வச்சுக்கிறத பாட்டு பெட்டிய வாசிக்கிறேன் அடி முத்து முத்து
பாம்பு சட்டையை கழட்ட போகுது. ஆட கவர்ந்து வந்த பாம்பே வண்டி ஓட்டு எங்க ஓடாயோ. இன்னைக்குமே அருமையான ஆட்டம். அத்தைக்கு ஒரு நன்றி. ஆமா, அந்த வருத்தம் உங்களுக்கு தெரியுது. மேடைக்கு வந்துட்டாங்க, அதனால இந்த பாம்பு இப்ப சட்டையை கழட்டுறத பாருங்க. இந்த நாயட்டு இன்னும் எத்தனை நாடகம் கிட போகுதோ. இத கெட்டு போய் வீட்டுல ஓடுங்கப்பா. இங்க யாரு நக்க வந்த? யாருப்பா ஓனரு? இது வேற வரிப்புலி மாதிரி ஊட ஊட யாரு வெதர கடிக்க போகுதோ தெரியல. அவ பொலிச்சலுக்கு திருறாப்பா. அடி கண்டாரு. ஓனர் நீ தானா? ஒன்னே கடிச்சிடாம ஒழுக்கமாறு. அதுதானே அப்படியா? வேலை சரி சரி இருக்கட்டும். பிடிச்சுக்கப்பா. நீ வேற என்ன பார்த்தா ஆத்தாக்க இப்பதான் உக்காந்துருக்கு. நீ விரட்டி விட்டுறாத. இதான் சாக்குன்னு ஓடி போயிருங்க. அதனால அத்தையாக இருந்தாலும் நன்றிங்க அத்தை. நம்ம காதலை பண்ணி விட்டு நல்லா ஆமா வேலையை பார்க்கணும்ல தானே உனக்கு கொலவெறி. வெற்றிலே முறியம் பட்டிக்கு நம்ம வருடம் வர்றதானே. இதோ என்னுடைய காதல் முத்துமணி மாலை முத்துமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாத்தே வெக்கத்திலே சேலை கொஞ்ச விட்டு விட்டு போராடே உள்ளத்திலே நீ வாரே உத்தமிழ பேராடே ஒரு வந்தவன கூடாதே ஒரு சந்தனமும் நீதானே முத்துமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்டே மனசுல மௌனமாகுமோ மவுச்சுதா குறையுமோ வேணுனா நிலவும் மூடுமோ மவுசுதா பேசுமோ பதப்பட்டு வந்த மாசமானரே வண்ணம் குழையாத ரோசாவே பதப்பட்டு வந்த மஞ்சு கொடியே வண்ணம் குழையாத ரோசாவே பாச பேச்சிலே பாதி மூச்சிலே ஈசாதேவோ முத்துமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்டே காலிலே போட்ட முந்தினா காதிலே பேசுதே கழுத்திலே போட்ட தாலினா காவியோ பாசுதே நெத்து சுட்டியான ஒத்த பாரே ஒத்து வச்சதாரி நீதானே அத்தி மரப்பூ அச்சப்படுமா பக்கத்துல யாரு பாதி மூச்சிலே லேசாதேவோ முத்துமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்டு வெக்கத்திலே சேலை ஒன்ன விட்டு விட்டு போராடே உள்ளத்திலே நீதானே உத்தமிழ பேராடே ஒரு நந்தவன பூராடே எனக்கு சந்தனம் நீதானே ஒரு நந்தவன பூராடே ஒரு சந்தனம் நீதானே. அத்தை 1000 உறவு இருந்தாலும் நான் உங்களுக்காண்டியே இந்த புக்கிங் பண்ணி வந்துட்டு அத்தை. என்ன சொன்னாலும் நீங்க தான் பொறுப்பு. அதனால என்னுடைய ஆசை காதலை எடுத்து என் தாலே- ஓதுறேன். அதனால எப்படியும் பார்த்தீங்கன்னா என்னது
இப்பயா பப்பு நான் வரப்ப சொல்லிருக்கணும்ல, நல்லா பாடுப்பேன். இப்ப லவ் மூட்ல இருக்க நேரம். சரி, அப்புறம் தான் சொல்றேன். வானிலே தேனிலா ஆடுது பாடுது வானம்பாடி அகலம்மா மேகமே காதலே மூச்சலாயானது நாமதம் ஆடலாமா ஆச்சரி அவர் உன்னை வளர்த்தார், தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா. உன்னை வளர்த்த
நன்றி நன்றி நன்றி. நாடகம் கலைஞர்கள் நாடகம் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலாசுனையே கருணை செய் சரஸ்வதியே காயத்ரி பார்வதியே கருணை செய் சரஸ்வதியே
கோலமதி முதலே கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே கண்ணில் கட்டில் பெண்ணில் படுத்தில் முன்னில் பெரிய தாயே கருணை செய் சரஸ்வதியே ஸ்ரீ வள்ளியாக நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு எங்களை கிராமத்தின் சார்பாக
இந்த பொன்னாடை போட்டு இந்த பூமாலை சூடி கருவப்பக்கூடிய நானே போட்டுக்கிறேன். வச்சுக்கிறேன். எங்கள் அனைவருக்கும் மலர் மாலையும் கைத்தறி ஆடிய மணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை வருடந்தோறும் அமைத்து கொடுத்த அன்பு தந்தையார் மாதவன் அப்பா அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் கார்த்தி அப்பா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கல்வி கடலை கடைந்து அமுத அடுத்து நல்விந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரி விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதலால் உரைகடல் வெறுப்பதுண்டோ புலவரே தொழில் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதலால் நவில் ஒரு பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் எடுத்து போய் கலக்கும் பொழுது அது தன் இனமன்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறையை விரித்து பறந்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் மண்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனே நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் குற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. சத்தியமா சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணன் அவனுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் அண்ணன் அவனுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் அவர்கள் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் பனிப்பெய்யும் மாலையிலே பழமுது சோலையிலே பனிபெய்ய மாலையிலே பழமுது சோலையிலே கனிக்குயும் மேலையிலே கனி மனம் கொய்து விட்டான் கனிக்குயும் மேலையிலே கனி மனம் கொய்து விட்டான் தன்னிடந்து கண்ணழகை காத்திருந்த பெண்ணழகை இருந்த கண்ணழகே பார்த்திருந்த பெண்ணழகே பன்னிரண்டு கண்ணழகை காத்திருந்த பெண்ணழகை அள்ளலான வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தான் அவர்கள் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன்
முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் நல்லவனுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் தன்னையாக ஊர்கோர் அவதர்மை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் எங்கமெல்ல புத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்கு காத்தாளை அன்னை இமயவழை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை களைவுடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாம் என்று மாயி மகமாயி மணிமந்தர சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைந்தார் சமயபுரம் சாதித்தார் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லையை விட்டு என்ன மாணி கடுகவரம் வேணுமடி அடி முத்தியும் முத்தியும் மாறி அடி முத்தாரம்மன் தேவி சென்று முத்தம் என்னடி அடி முத்தியும் மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாரம்மன் தேவி சென்று முத்தம் என்னடி அன்று குடகாரி தஞ்சாவூர் மாறி தஞ்சம் என்று வந்தோரை தாங்கி நிற்கும் தேவி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சென்று முத்தம் என்னடி வெள்ளிமலை வேலுக்கு தாயே விரதநேரி வந்து வினயம் வீசம் நாராயண தங்கச்சி நல்லமுத்து மாறியே விரதநேரி வந்து தாயை காக்கணும் என் தம்மை கேட்கலையா கருமாறே என் பாடகமும் கசிக்கலையா பூமாறே என் மாளிகையின் வாசல் கதவு திறக்கவில்லையா அடி முத்து முத்து மாறி இந்த சுத்தி ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சென்று புத்தம் என்னடி அடி முத்து முத்து மாறி ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சென்று புத்தம் என்னடி அந்த தள்ள நாயகி அருகன் மாறியே அந்த நாயகி அறிங்க மாறியே பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சென்று புத்தம் என்னடி ரெண்டுமே அவுட்டில் போகுது நீ கொஞ்சம் இன்னர் மட்டும் வைங்க இங்கே கேட்க மாட்டேது சென்ட்ரல் மைக் நல்லா இருக்கு மிருதங்கம் பக்கம் வந்து அவுட்டர் தான் போகுது இன்னர் கேட்கவே மாட்டேது
எங்கேயோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வாசிக்கிறது எங்களுக்கே கேட்கல. இல்லை நானே சந்தேகமா பார்த்துக்கிட்டு என்னடா சத்தமே கேட்கலையேன்னு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வெள்ளிமலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விளையாட்டு என்பது அப்பா அவுட்ல கம்மி பண்ணிட்டு அங்கெல்லாம் கேட்க வேணாம், எங்களுக்கு கேட்டா போதும், இங்க வைங்க. முதல்ல இன்னும் புதுசா ஒளிபெருக்கி போடுற மாதிரில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு முதல்ல கேட்டாதானே நாங்க வாசிக்கிறது எங்களுக்கு முதல்ல பாடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆடி காத்துல இப்படிலாம் ஒளிபெருக்கி அமைக்கிறது அதுவும் பெரிய விஷயம்தான். அது பாதி விசில் அடிக்கிறது இங்கிட்டு. சரி இருக்கட்டனே. இன்னைக்கு மீனாட்சி கூட அமைப்பு நம்மளுக்கு அவ்வளோதான் அப்படி நினச்சிக்கணும். ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி, எனக்கு தெரியாதா? இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த காத்தோட்டத்தில் இப்படி அமைக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த தன்மையோடு இந்த காவலுக்கு போகணும். நீங்களாம் காவலுக்கு வரீங்களா? இந்த காத்துல வர வருஷம் தோறும் நம்மளையும் கூட்டிகிட்டு வந்து இந்த காற்றுல வர முடியாதா? அப்புறம் எந்த காற்றுல வரலான்னு இருக்கீங்க ஐயா? சரி, காவலுக்கு போகலாம்ன்ற எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. வேறு வழியே கிடையாது. அதனால் இந்த ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்ற தன்மையில் நீ எப்போ அவ்வளோ தொலைலேருந்து வந்திருக்க? தலையெழுத்து. சரி இருக்கட்டும். இந்த தன்மையோடு காவலை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் சொல்லிக்கிடுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குலையில்லை, கந்தனுண்டு என்னாலும் நம் வாழ்வில் கவலைகள் என்று வாக்கியத்திற்கு நீங்கிவார். வேலும் மயிலும் மல்லாசி புரியுமாக அமைந்தாலும் அந்த வேலவனை மனதால் நினைத்துக் கொண்டு காவல் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்காங்க. 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே பிஞ்சிலே கூடி பிரிய மனமிலே முருகா என்று அன்னதினம் வழி மீது ஒளி வைத்து காத்துக்கொண்டே இருக்கேன். கந்தன் வருவான் என்று அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கொண்டு கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 உண்டு. ஒரு திருமுதன் உதித்தனன் முருகம் என்று சொன்னாரிலே உதித்த இம்பர்மனை காண்பதற்காக இவ்விடத்தில் வந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் இல்லாத சிறப்பு. அவன் பாருங்க, ஊர் பேர்லேயே வெற்றிலை முருகன்பட்டி. எந்த ஊருக்காவது இந்த பெருமை இருக்கா? வெற்றியும் கொடுப்பது அவனே, வீரத்தை கொடுப்பதும் அவனே. அப்பேற்பட்ட அந்த கந்தன் இவ்விடத்தில் குடிகொண்டிருக்கிறான். அந்த குடிகொண்ட கந்தனை சீக்கிரமாக ஒரு 3 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த வாக்கில் மயில் மீது இப்படி புறப்படலான்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு 2 மணிக்கு ஆளை அழைச்சிட்டு வந்து மரியாதையை கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லிடணும். இருந்தாலும் இந்த தன்மையோடு கந்தனை காண வேண்டும். 3 மணிக்கு அவர் வரலைன்னா மகளிர் அணிலாம் வீட்டுக்கு போயிடும். அதனால அவர் வரதுக்குலாம் சீக்கிரமா வந்து எல்லாரும் அந்த காட்சியை காண வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த காற்று அடிச்சா அப்புறம் சாப்பாடும் நல்லா போட்டு தூக்கம் வராதா? மனசாச்சே இல்லை. சரி இருக்கட்டும். இருந்தாலும் தேசியும் தெய்வீகம் சேர்ந்த அன்பு திருமகனாரின் பாடலை பாடும்படி ஒரு அன்பு கட்டளை. பாடலாம் தானே, பிரச்சனை இல்லையே. ஐயோ மறுபடியும் ஹலோ காத்தடிக்குது. அப்படிதாப்பா என்னுடைய பாட்டையும் இந்த வாசிக்க கேட்டு மின்சாரமே விசில் அடிக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தாய் தகப்ப ஒருத்தர் தேவதையா பாட்டை பாட சொல்றீங்க, ஒருத்தர் தாய் தகப்பட பாட சொல்றீங்க. யார் பாட்டை நான் பாட முதல்ல பேசாம. ரொம்ப அருமையான விஷயம்தான். ஏன்னா நம்மளுடைய இனத்தின் பெருமையும் அந்த தேசியம் தெய்வம் இரண்டும் சேர்ந்த 2 கண்கள் அப்படின்னு எப்படிலாம் வாழ தகுந்தவாறு முருகனை இப்பிறவியில் இந்த தென்னாட்டில் பிறந்ததுக்கு சான்றதாக அப்படிப்பட்ட தன்மையில் வாழ்ந்து சென்றவர் அன்பு திருமகனார். ஒன்று அரசியலில் இருக்கணும், இல்லைன்னா ஆன்மீகத்தில் இருக்கணும். 2மே இருந்ததுக்கு பெருமை. வாய்ப்போட்டு சட்டம் போட்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை வெற்றி கண்ட அன்பு திருமகனார். எத்தனை முறை நீ வீடியோ எடுத்தாலும் இந்த பாட்டை தான் நான் பாடுவேன். தயவு செய்து நீ ஆப் பண்ணி கூட வச்சிருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போற்றி பாடடி பொன்னே எங்கள் தேவர் காலடி மண்ணே, திக்கு திசாண்ட மன்னர் இனம்தான், முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகன்தான். போற்றி பாடடி பொன்னே. முருகன் வந்தாதான் நிக்குமா? நான் பாடுனாலும் நிக்குமா? சிங்கம் போல் செல்ல நடை அழகன், சிங்கார மனதழகன், சிங்கம் போல் செல்ல நடை அழகன், சிங்கார மனதை வச்சழகன், தங்க குணம் கண்டவன் நமது ராமலிங்கம் வந்து தேவர் மகன் புகழை பாடுவோம். ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தேவர் மகன்
நேசுக்கு தோழரடி நன்மையுள்ள காந்திக்கு சீலரடி முக்குளமும் போற்றுகின்ற தேவரடி அந்த முக்குளத்தை பாடுவோமே வாருங்கடி வாருங்கடி முக்குளத்தை பாடுவோமே வாருங்கடி சிங்கம் போல் செல்ல நடை அழகை சிங்கார மனத வச்சழகன் பசும்பொன்னி பிறந்தவராம் பப்புகள வாழ்ந்தவராம் பசும்பொனி பிறந்தவராம் பற்புகள வாழ்ந்தவராம் பசும்பொன்னி பிறந்தவராம் பப்புகள வாழ்ந்தவராம் கொண்டை மட்டும் வரவராம ராமலிங்கம் அந்த தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் சிங்கம் போல் செல்ல நடை அழகை சிங்கார மன்னவன் பெற்ற அழகை கண்டாலும் கண்கள் இடிக்குதடி கட்டழகு மேனி சொல்லிக்குதடி கங்காள கண்கள் இடிக்குமடி கட்டழகு வேலி செலுக்குமடி கண்டாலும் கண்கள் இடிக்குதடி கட்டழகு மேனி சொல்லிக்குதடி பெண்களுடன் போற்றுகின்ற தேவரடி அந்த தெய்வத்தின் மகனை பாடுவோம் வாருங்கடி வாருங்கடி தெய்வத்தின் மகனை பாடுவோம் வாருங்கடி சிங்கம் போல் செல்ல நடை அழகை யாரும் மன்னதை வச்சழகன் நல்ல குணம் கொண்ட ராமத்து ராமலிங்கம் அந்த தேவர் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் ஞானத்தங்கம் தேவர் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் நன்றி 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 கைதட்டு உற்சாகப்படுத்தி அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி மாப்பிள்ள முத்துராமலிங்க தேவர் பாடலை பாடிய அக்கா ஸ்ரீ கலை சக்தி பாரதி அக்கா சக்தி பாரதி அவர்களுக்கு 200 ரூபாயை இளைஞரின் நற்பணி சார்பாக நன்கொடையாக அளிக்கப்படுகிறது. இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பாக அன்பு பெருமை சேர்த்த அன்புள்ளங்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். இருக்கட்டும் அப்பேற்பட்ட தன்மையில் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு மிதேவா போற்றி என்று சொன்னார்கள். அந்த தன்மையிலே இந்த தென்னாட்டில் பிறந்த தென்னாட்டு கலைமகன் அப்படின்னு பெயர் பெற்றவர் அவர் தான். ஆனால் அந்த பேரை இன்னொருத்த வச்சுக்கிட்டு அட்டுலியும் மன்றியாம் பாருங்க தென்னாட்டு கலைமகன்.